ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியும். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்கேலில் முதல்ல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்கலாம். அதாவது கால் இன்ச்சு கேப்பில் 2 லைன் போட்டுக்கலாங்க. போட்டு அதில் செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது ஜரியிலேயே போடுங்க ஃபஸ்ட்டு பிகினர்ஸு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ ரெண்டாவது செயினில் பேக் ஸ்டிச்சு உள்ளேருந்து வெளியே ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டு லாங் லூப் எடுத்து மேலே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் உள்ளே போட்டு ஒரு செயின் லாக் எடுத்து திரும்பி வெளியே போடணும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பேக் ஸ்டிச்சு போட்டு லாங்காக லூப் எடுத்து அந்த உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின், லாங்காக லூப் எடுத்து உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின், லாங்காக லூப் எடுத்து உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உள்ளே ஒரு செயின் போட்டு வெளியே ஒரு செயின் போட்டு லாங்காக லூப் எடுக்கணும். லூப் எடுத்து அதே மாதிரி மேல் செயின் ஸ்டிச்சில் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, அதே தாங்க. நீங்கள் நம்பர் கோட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 2 திரும்பி லாங் லூப் எடுத்து 1 2 திரும்பி லாங் லூப் எடுத்து 1 2 அதே மாதிரி 1 2. அதாவது எடுக்கிறப்ப லாங் லூப் எடுக்கணும். அதே மாதிரி சென்டரில் அந்த ஸ்டிச்சு எண்டில் ஜரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி போடக்கூடாது. அதுக்கு கீழே இருக்கிற நூலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எண்டில் தூக்குன மாதிரி இருக்காது. த்ரெட் ஆகட்டும் ஜரி ஆகட்டும் தூக்குன மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 2 லாங்காக லூப் எடுத்து கீழ் நூலை அட்ஜஸ்ட் பண்ணி அப்புறம் திரும்பி மேலே குத்தணும். கீழ் நூலை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேலே குத்துறப்போ தான் நமக்கு அந்த தூக்கிட்டு இருக்கிற இது வராது நமக்கு. இப்போ எந்த அளவு நமக்கு ஸ்பேஸ் வேணுமோ அது வரைக்கும் போட்டு இப்போ லாக் பண்ணிடலாம். இப்போ எண் நாட் போட்டுட்டு அடுத்தது த்ரெட் எடுத்திருக்கேங்க. த்ரெட்டு சில்க் த்ரெட்டு 2 ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கேன். எடுத்து அதே மாதிரி உள்ளே பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு உள்ளே இருந்து பேக் ஸ்டிச் வெளியே போட்டு அதே மாதிரி லாங் லூப் எடுத்து உள்ளேயும் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று வெளியே ஒன்று, அதே மாதிரி தாங்க. த்ரெட்லேயும் அதே மாதிரி தான் போடணும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு லைனாக போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச்சு போடாமையும் நம்ம நெக்கில் போடுறப்போ அப்படியே போடுற மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பிகினர்ஸுக்காக இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு போட்டு நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். இப்போ த்ரெட்டில் போட்டுட்டு அதே மாதிரி திரும்பி ஜரியிலேயே திரும்பி அதே மாதிரி போடுறேங்க. இதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட போட நான் வந்துடும். கீழே இருக்கிற நூலையும் மேலே இருக்கிற நூலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் லோடு ஸ்டிச்சு ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக நீட்டாக கிடைக்குங்க. எப்படியும் இந்த பாருங்கள், ஓர எட்ஜில் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி நமக்கு இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பீட்ஸ் கொடுக்கலாம். இல்லை செயின் ஸ்டிச்சே ஒரு லைனை அவுட்லைன் அந்த ஹோல்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக செயின் ஸ்டிச்சு அவுட்லைன் மாதிரி நம்ம ஒரு லைன் இல்லை 2 லைனு நம்ம கொடுத்துக்கலாங்க. நம்ம ப்ளவுஸில் போடுறப்ப பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம், எது மட்டும் கொடுக்கலாம். இப்போ எண் நாட் போட்டுட்டேன். லோடிங் ஸ்டிச்சு பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு. நீங்களும் கற்றுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.